ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மரியான் படத்தோட கதை சுருக்கம் தான். இந்த படம் 2013 ஜூலை 19 ரிலீஸ் ஆனுச்சு. படத்தோட டைரக்டர் பரத் பாலா அண்ட் மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான் அவர்கள். இந்த படத்தில் தனுஷ் அண்ட் பார்வதி ஹீரோ ஹீரோயினா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீரோடி அப்படின்ற கிராமத்தில் வசிக்கிறவங்க தான் இந்த தனுஷ் அண்ட் பார்வதி அவங்க ஃபேமிலி எல்லாருமே. இவங்க ஒரு மீனவ குடும்பத்தை சேர்ந்தவங்க. தனுஷ்க்கு வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த கடல் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே தெரியும். மீன் பிடிக்கிறது, நீச்சல் அடிக்கிறது எல்லா விஷயங்களும் தெரியும். அவர் வந்து கடல் ராஜா அப்படின்ற ஒரு பட்டப்பெயரோட அந்த ஊரில் வந்து அழைக்கப்படுறாரு. இந்த படத்தில் வரக்கூடிய பாட்டுகள் எல்லாமே ஏஆர் ரஹ்மான் சாங்னால பயங்கர சூப்பராக இருக்குங்க. மெலோடியாக இருந்தாலும் அப்படி தான் இருக்கும், குத்து சாங்காக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். ஆனால் அதில் சில பாட்டுகளில் வர வரிகள்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து கடல் ராஜா அப்படின்ற மாதிரி அழைக்கப்படுறாரு இல்லையா? அதனால அந்த கடல் சம்மந்தப்பட்ட வேலைகள் எல்லாமே அவர் பாட்டில் பார்த்துட்டே இருப்பார். அதே ஊரில் வசிக்கக்கூடிய பார்வதி அவங்களுக்கு வந்துட்டு தனுஷ் மேலே வந்துட்டு லவ் வரும். அவங்க போய் சொல்லும்போது அவர் வந்துட்டு பிடிக்காது, என்னை விட்டு நீ தள்ளியேறுன்ற மாதிரி விலகி போய்கிட்டே தான் இருப்பார். ஆனால் இவங்க எவ்வளோ விலைக்கு போனாலும் பார்வதி திருப்பி திருப்பி உங்ககிட்ட போயிட்டு பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பார்வதியோட அப்பா வந்துட்டு ஒரு கடன் ஒன்று வாங்கியிருப்பாரு. அந்த கடனை அடைக்க முடியல அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த கடன் கொடுத்தவன் என்ன பண்ணிடுவான்னா, அந்த பார்வதி வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்து பரிசம் போட வந்துடுவான். அதை பார்த்தோன்னா தனுஷ்க்கு பயங்கரமாக கோவம் வந்துடும். இவங்களும் கொஞ்ச நாள் கழிச்சு 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தனுஷ் அண்ட் பார்வதி 2 பேருமே. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை அவர் வந்துட்டு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரும்போது இவங்க வந்து அந்த கடனை அடைக்கிறதுக்காக என்ன பண்ணிடுவாருன்னா, ஃபாரின் போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவார். சூடான் அப்படின்ற ஒரு நாட்டுக்கு வந்துட்டு ஃபாரின் போகலான்னு. அப்போ என்னன்னா, இந்த 2 வருஷம் 3 வருஷம் இது போட்டுக்குவாங்க இல்லையா, அக்ரிமெண்ட் மாதிரி. அந்த மாதிரி 2 வருஷம் போகிற மாதிரி கிளம்புவார். பார்வதிக்காக தான் அந்த கடனை வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான். கொண்டாந்து கொடுத்துட்டு நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற மாதிரி இவர் வந்து போவார். அந்த கடன் கொடுத்தா மட்டும் தான் நிம்மதியாக வந்து வாழ விடுவான் நம்மளை அப்படின்ட்டு போவார். அங்கே போயிட்டு போன இடத்துல பார்த்தீங்கன்னா சாமி அப்படின்ற பேரில் வந்து இவருக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒன்று கிடைக்கும். அவர் கூட சேர்ந்து நல்லா தான் வேலையெல்லாம் பார்த்துட்ருப்பாரு. இவருடைய அக்ரிமெண்ட் காலம் முடிஞ்சு வரப்போகிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சில தீவிரவாதிகளால் அந்த நாட்டில் வந்துட்டு சில பிரச்சனைகள் வந்து அதில் பார்த்தீங்கன்னா இவரோட சேர்த்து இன்னும் ஒரு 2 பேர், அதாவது இவர் கூட இருக்கார் இல்லையா சாமி, அவரும் இன்னொருத்தர் 3 பேரையும் சேர்த்து சிறை பிடிச்சிருவாங்க. அவங்கள வந்து விடணும் அப்படின்னா எங்களுக்கு வந்துட்டு பணம் வந்து வேணுன்ற மாதிரி கவர்மெண்ட்டை வந்து வற்புறுத்துவாங்க. அப்போ அங்கேருந்து தப்பிச்சு போக நினச்ச இவங்க கூட இருக்கிற 3வது ஆள் இருக்கார் இல்லையா, அவரை வந்து சுட்டுருவாங்க. சுட்டோன்னே இவங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரியாது, நம்மளே சுட்டு போட்டுருவாங்களேன்ற மாதிரி பயத்திலே இருப்பாங்க. 21 நாள் இவங்க கூடவே இருந்து அங்கேருந்து தப்பிச்சு போகிறோம்னு சொல்லி கிளம்பி கடைசியில் பார்த்தா அந்த சாமி அவரையும் தனுஷும் வந்து 2 பேர் தனித்தனியாக பிரிஞ்சுற மாதிரி சூழ்நிலை வரும். ஓடும்போது அதில் பார்த்தீங்கன்னா சாமிங்கிறவரை சுட்டு கொண்டுருவாங்க. இவர் வந்து இந்த பாலைவனத்தில் போய் மாட்டிக்கிட்டு தண்ணியும் இல்லாமல் இன்னும் இல்லாமல் ஏதோ இறந்து போகிற சூழ்நிலைக்கு ஆகிற மாதிரி தனுஷ் வந்து இருப்பார். அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு இது மூலமாக எப்படியோ நடந்துன்றது வந்ததில் கடலை வந்து பார்த்துருவார். கடலை பார்த்ததுக்கப்புறம் தான் இவருக்கு உயிரே வர மாதிரி இருக்கும். கடலை பார்த்துட்டோம், நம்ம வந்து இனிமேல் பழச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து பார்வதியை வந்து மீட் பண்ணுவார் தன்னுடைய காதலனுக்காக. அதே கடற்கரை ஓரமாக உட்காந்துட்டு இருப்பாங்க பார்வதி. 2 பேரும் ஒன்றா சந்தித்ததோட இந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. வெளிநாட்டுக்கு போகிறவங்களோட வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி, அதாவது எல்லாருக்குமே நல்ல ஒரு லைஃப் அமைஞ்சிருமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. ஒரு சில பேருக்கு வெளிநாடுன்ற ஒரு விஷயம் வந்து ஒத்தே போகாது. அங்கே போய் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாற்ற மாதிரி தான் இருக்கும். அந்த படத்தில் தீவிரவாதின்னு காமிச்சிருக்காங்க. தீவிரவாதி பிரச்சனைலாம் வராதுங்க. இந்த பெர்மிட் போடுறது அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னொன்று போகிற வேலைக்கு ஒன்றா இருக்கும், இந்த ஏஜென்ட் கொண்டு போய் விடுறது வேற ஒரு வேலையாக இருக்கும். அதில் சில பிரச்சனைகள் ஒளிஞ்சு வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்துட்டு வெளிநாடு போகிறவங்க வந்து சந்திப்பாங்க. எல்லாருக்கும் சொல்லலை, ஒரு சில பேர் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க. படம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாவும் இருக்கும். இன்னொன்று ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக், பாட்டு ஃபுல்லாமே பயங்கரமாக இருக்கும்.